Hello friends, welcome to Rabbit. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மொபைலோட unboxing தான். Infinix Note 11 ஓட unboxing தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதோட unboxing பார்ப்போம். பாக்ஸ் மேல உள்ள ராப்பரை ரிமூவ் பண்ணுவோம். இப்போ பாக்ஸ் கட்டில இருக்க ரெண்டு சீலையும் பிரிச்சு பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். உள்ள நமக்கான Infinix Note 11 மொபைல் இருக்கு. அதை கையில் எடுத்து பூட் பண்ணிக்கிட்டு மேலே உள்ள ரேப்பரை ரிமூவ் பண்ணுவோம். அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டு பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா 33 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ் கிளப்க்கான கார்டு, 2 யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின், ஒரு டைப் சி டேட்டா கேபிள், ஒரு பிளாக் கலர் டியூபி கேஸ் கொடுத்துருக்காங்க. டியூபி கேஸோட குவாலிட்டி பெட்டராகவே இருக்குது. டியூபி கேஸை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போது மொபைலோட ரிவ்யூவை பார்ப்போம். நம்மள்ட்ட இருக்க இந்த கலரோட பேர் செலஸ்டியல் ஸ்டோன். பில்ட் குவாலிட்டி பெட்டராகவே இருக்குது. பேக்கில் பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் மெட்டலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமை பார்க்குறதுக்கு ஐஃபோன் மாதிரி ஃப்ளாட் டிசைனாக ஃப்ரேமை ரெடி பண்ணியிருக்காங்க. பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் பிக்கப் பண்ணல. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராகவே இருக்குது. இனி இதோட நேவிகேஷன் பட்டன்ஸை பற்றி பார்ப்போம். ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ், அதுக்கு கீழே பவர் பட்டன் வச்சுருக்காங்க. பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட்டை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம்மும் ஒரு மெமரி கார்டும் சேம் டைமில் யூஸ் பண்ண முடியும். பாட்டமில் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு மைக்கு, யூஎஸ்பி சி டைப் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. இனி இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் விவிட் அமால்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணதா இன்ஃபினிக்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் 65 nits. மீடியாடெக் G88 ப்ராசரை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மள்ட்ட இருக்க வேரியன்ட் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டது. இதில் இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அது 6GB RAM 128GB இன்டர்னல். இந்த மொபைலோட பேக்கில் ட்ரிபிள் கேமரா கொண்ட செட்டப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா 1.6 அப்பாச்சர் கொண்ட 50 MP கேமரா. செகண்டாக இருக்கிறது 2.4 அப்பாச்சர் கொண்ட போகே லென்ஸ் கேமரா. மூணாவது கேமரா 2 MP கொண்ட ஏஏ லென்ஸு. இதோட ஃப்ரண்ட் கேமரா 16 MP. இதோட சாம்பிள்ஸை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பேக் கேமராவில் எடுத்திருக்கேன். இதோட வாய்ஸ் கிளாரிட்டியெல்லாம் பார்த்துக்கோங்க. கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெட்டராகவே இருக்குது. கேமிங்கை பொறுத்த வரைக்கும் G88 நல்லாவே பூஸ்ட் பண்ணும். பெட்டரான பெர்ஃபார்மன்ஸே கிடைக்கும் உங்களுக்கு. இதில் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி பெட்டராகவே இருக்கும். பாருங்கள், இதோட ஆடியோ குவாலிட்டி பார்ப்போம். ஃபிங்கர் பிரிண்டோட ரெஸ்பான்ஸ் பெட்டராகவே இருக்குது. குயிக்காக அன்லாக் ஆகுது. இந்த மொபைலில் கொஞ்சம் ப்ளோட்வேராக இருக்குது, ஆனால் அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.